இல்ல ஆண்டி, நான் செஞ்ச தப்புக்கு அவதான் நான் மன்னிக்கணும். சாரி பிரியா, ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. உன் முகத்தை நேருக்கு நேரா பாக்குறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. எந்த அக்ரிமெண்ட்டை காமிச்சு உனக்கு அனுப்புனோ இப்ப அதே அக்ரிமெண்ட்டை நான் கிழிச்சிடுறேன். மனசு துண்டு துண்டா உடைச்சிட்டு இப்ப இந்த வேல்யூ இல்லாத அக்ரிமெண்ட் பேப்பரை எதுக்காக கிழிச்சிட்டு இருக்கீங்க? பிரியா, அக்ரிமெண்ட் போட்டது எவ்வளவு முட்டாள்தனமான ஒரு காரியம்னு நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். நடந்ததெல்லாம் மனசுல வச்சுக்காம வா பிரியா, வீட்டுக்கு போலாம். நீங்க கூப்பிட்டப்பெல்லாம் வரதுக்கும் வேண்டாம் போயிடுன்னு சொன்ன உடனே போறதுக்கும் நான் ஒன்னும் ப்ராஸ்டிடியூட் கிடையாது. என்ன பேசிட்டு பேசுற? நீ இல்ல தலையிடாதமா. செல்ஃப் ரெஸ்பெக்ட்ங்கிறது அவருக்கு மட்டும் இல்ல நமக்கும் இருக்கு. ஃபீலிங்ஸ்ங்கிறது அவருக்கு மட்டும் இல்ல நமக்கும் இருக்கு. ஒரு வருஷம் வாழ்க்கையில நான் அவருக்கு நல்லா சமைச்சு போடுறவளா தெரிஞ்சிருக்கேன், நல்லா ஃப்ரெண்டா தெரிஞ்சிருக்கேன், நல்லா சர்வீஸ் பண்றவளா தெரிஞ்சிருக்கேன். ஆனா ஒரு நிமிஷம் கூட வைஃபா நினைச்சு பாக்குற அளவுக்கு நடந்துக்கலன்னு சொல்லி திருப்பி அனுப்புனாரு. இப்ப எந்த நினைப்போட இங்க வந்திருக்காருன்னு தெரியல. என் லைஃப்ல மேரேஜ்ங்கிறது ஒரு ஜாப் மாதிரி தான். ஒரு வருஷம் வைஃபா ஒர்க் பண்ண, இப்ப மறுபடியும் அந்த ஜாபை என்னால கண்டினியூ பண்ண முடியாது. இனிமே நான் என்ன சொன்னாலும் நீ நம்ப போறது